கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைய வேத வசனமும் ஜெபமும் பிரசங்கியின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். ராஜாவை உன் மனதிலும் நிந்தியாதே, ஐஸ்வர்யவானை உன் படுக்கையிலும் நிந்தியாதே. ஆகாயத்து பறவை அந்த சத்தத்தை கொண்டு போகும், செட்டைகளில் உள்ளது அந்த செய்தியை அறிவிக்கும். தேவனுடைய பிள்ளைகளே, பிரசங்கி ஞானி சாலமோன் ஞானி பரிசுத்த ஆவியானவர் மூலமாக ஒரு ஆலோசனை கொடுக்கிறார். ராஜாவை, அதாவது நம்ம தேசத்தை ஆளுகிற ராஜா, அதாவது பொறுப்பில் இருக்கிறவர்களை உன் மனதில் நிந்திக்காத. ஏன்னா தேவனால் அன்றி ஒரு அதிகாரமும் இல்லை. அவரை அமைச்சராகவோ ராஜாவாகவோ ஜனங்கள் தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். இது தேவன் தான் அனுமதித்திருக்கிறார். அவர்கள் கெட்டவர்களோ நல்லவர்களோ அது நம்ம பார்க்க தேவையில்லை. அதே போல ஐஸ்வர்யவானை உன் படுக்கையிலும் நிந்தியாதே. அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம படுத்திருக்கும் போது அவன்லாம் இப்படி இருக்கானே, என்ன பிரயோஜனம், அவன்லாம் எனக்கு ஒரு உதவி செய்யலையே என்று சொல்லி நிந்தியாதே. இயேசு கிறிஸ்துவை நிந்தித்தாங்க. தேவனுடைய குமாரனை ஆனால் இறங்கி வாயின்னு நிந்தித்தார்கள். அப்போ தேவனுடைய பிள்ளைகளே, இது நம்ம பேசுறது அவங்களுக்கு தெரியாது நீங்க நினைக்க வேண்டாம். ஆகாயத்து பறவை, அதாவது பறக்கிற பறவை, நீங்க பாருங்க, அது எங்கன்னா ஒரு இடத்துல உட்கார்ந்துருக்கும். அந்த சத்தத்தை கொண்டு போகும். அதற்கு ஒரு வல்லமை ஆண்டவர் கொடுத்திருக்கிறாராம். சத்தத்தை கொண்டு போகும் செட்டைகள் உள்ளது அந்த செய்தியை அறிவிச்சிடும். ராஜாவுக்கும் அறிவிச்சிடும், ஐஸ்வர்யவானுக்கும் அறிவிச்சிடும். ஏன்னா ஐஸ்வர்யம் ஆண்டவரால் தான் வருது, அது மனிதனால் உண்டாகிறது அல்ல. ஒரு மனுஷன் கஷ்டப்பட்டு உழைக்கிறான், அவனை கர்த்தர் மேன்மைப்படுத்துகிறார். நம்மளும் அப்படி இருந்தால் நம்மளே ஐஸ்வர்யனை கர்த்தர் மாற்றுவார். அதனாலதான் ஐஸ்வர்யவன் ஆக வேண்டும் என்று பிரயாசப்படாதேன்னு பைபிள் சொல்லுது. நீ கர்த்தரையே பார் என்று சொல்லப்பட்டிருக்க. தேவனுடைய பிள்ளைகளே, உன் ராஜாவை மனதில் நிந்திக்க கூடாது. இந்த தேசத்தை யார் ஆள்றாங்களோ அவங்களுக்காக நம்ம ஜெபிக்கணும். அவங்க நல்லா ஆளணும்னு சொல்லி நம்ம பிரயாசப்படணும். ஐஸ்வர்யவான்களுக்கு சந்தோஷப்படணும். அவங்க நல்லா ஐஸ்வர்யமாக இருக்கிறாங்க, பரவாயில்ல, இந்த உலகத்தில் அவங்க நல்லா இருக்கிறாங்க அப்படி நீங்கள் நினைங்க, நீங்களும் ஆசீர்வாதமாக இருப்பீங்க. இதெல்லாம் பாருங்கள், எவ்வளோ ஒரு ஆலோசனையை பரிசுத்த ஆவியானவர் நமக்கு எழுதி வைத்திருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளே, வேத புஸ்தகத்தை போல ஒரு அருமையான புஸ்தகம் கிடையாது. அதனால் இதை படித்து நம்ம எப்படி நடக்கணும் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நாம் ஜெபிப்போமா? பரிசுத்த பிதாவே, உடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வருகிறோம். இதை படிப்பதற்கு முன்பாக ஆண்டவரே, நாங்கள் கூட எங்கள் ராஜாவை நிந்திச்சிருப்போம். ஏசப்பா, எங்களுக்கு பிடிக்கலன்னா நெஞ்சிச்சிருப்போம். அதுபோல் எங்கள் கூட வந்தவங்க நல்லா வளர்ந்துட்டாங்க, கோடீஸ்வரங்களாக இருக்கிறாங்கன்னு சொல்லி அவங்களையும் படுக்கையில் நிந்திச்சிருப்போம். என் கூட ஒன்றும் இல்லாமல் வந்தால் இவ்வளோ ஆசீர்வாதமாயிட்டானே அப்படி சொல்லியிருப்போம். ஆண்டவரே, எங்களை மன்னிச்சிருங்கப்பா. இனி நாங்கள் எங்கள் வாயின் வார்த்தைகளை பேசாமல் எவரையும் மேன்மைப்படுத்தவுமால முடியும் என்று நடக்கிற கிருபைகளுக்கு தாரும், சமாதானத்தை தாரும். கர்த்தராகிய இயேசுவின் மூலம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.